திருப்பூர் திருப்பூர் திருப்பூருக்கு 2 டிக்கெட் கொடு. நீதாயா கண்டக்டர், போய் டிக்கெட் ஆமா நான் தான். இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல, போன வாரம் ஓடி போன பொண்டாட்டி திடுதுப்புன்னு வந்து நின்றுட்டாளா, ராத்திரி பூரா பேசிட்டு இருந்து தூக்கம் இல்லாம போயிடுச்சு. அதுதான். ஐயோ என்ன பேக்கிங் ஆனா டிக்கெட்டிங் ஆனா டிக்கெட் டிக்கெட் போறதே டிக்கெட் 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 ஒரே சின்ன முதலாளி வணக்கமுங்க. டிக்கெட் டிக்கெட் முதலாளி அந்த டிக்கெட்டிங் பேக்கிங்ல கொடுத்துருங்க. அந்த டிக்கெட் என்ற எச்சி எல்லாம் பட்டிருக்குங்க. பஸ்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க இறங்குற வரைக்கும் நான் தான் கண்டக்டர். அப்ப அந்த 70 வயசு குமரிங்க அவங்களுக்கு நீ கொடுத்துக்க. இவளுகளால இந்த பஸ்ஸோட அமைப்பே கட்டு போச்சுங்க. டிக்கெட் 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 பொள்ளாச்சி கொடுப்பா. இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட ஆம்பளை நிக்க கூடாது. போய் காரையா வந்துட்டானுங்க. குதிரைப்பட்டி ஒண்ணு கொடுங்க. உனக்கு 3 டிக்கெட் ஃப்ரீ. ஃப்ரீ டிக்கெட்டா? ரூட்டே சரியில்லையா? டிக்கெட் டிக்கெட் ஏங்க ஆனமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஓ உனக்கு 1 டிக்கெட் ஃப்ரீ. குழந்தை புள்ள ஒரு 2 டிக்கெட்டா கொடுத்து அமுக்குங்க. பொள்ளாச்சி ஒரு டிக்கெட். இந்தா மொத்த டிக்கெட் நீயே வச்சுக்க. இப்படியே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து விசில் அடிங்க. உங்க அப்பா இருக்கிற 7 பஸ்ஸையும் வித்து போட்டு சீக்கி அடிக்க போறாரு. என்ன இது? என்ன கோழியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஸ்டூபிட். யோ இந்த பொண்ணு மட்டும் ஆடு குட்டி வச்சிருக்கு. மிஸ்டர், என் பஸ்ல பொம்பளைங்க ஆடும் வச்சிருப்பாங்க, யானையும் வச்சிருப்பாங்க. நீ பேசாத. யோ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. எதுக்கே கேக்குற? இவ்வளவு அநியாயம் பண்றியே, உனக்கு வர போற பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படியா இருக்கணும்? மூஞ்சில இருக்க மாவு நல்லா காஞ்சிடுச்சு, கழுவிடலாமா? எனக்கு என்னடி தெரியும்? பூசி விட்டு அஞ்சலிக்கு தானே தெரியும், அவகிட்ட கேளு. அஞ்சலி, கடலை மாவு காஞ்சிருச்சு, கழுவிடலாமா? நோ 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 நோ, அதுவா காஞ்சி உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாள் இப்படியே பூசிட்டு இருந்தா மகன் பளபளப்பா ஆயிடுமா? எல்லாருக்கும் மாவு அது இதுன்னு பூச சொல்லிட்டு எனக்கு மட்டும் வெள்ளரி பிஞ்ச ஒட்ட வச்சுக்க சொன்னியே, ஏன்? ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு பூசணும், அதனாலதான். ஏண்டி கழுத, உன்னை ஆட்டோ மேய்க்க சொன்னா மூஞ்சில கடலை மாவு பூசிட்டு உட்காந்துட்டு இருக்க. வீட்டுக்கு கவனிச்சுக்கிறேன். ஏண்டி அஞ்சலி, உன் வீட்டுல உனக்கு எல்லாரும் செல்லம் கொடுக்குறாங்க, வரப்போற புருஷன் இவ மாதிரி வாச்சிட்டானா? என் புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் குளிச்சுட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும், நான் பவுடர் பூசினா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும், நான் சாரி எடுத்து கட்டினா அதுக்கு பதிலா அவர் ஜீன்ஸ் எடுத்து போட்டு விடணும், மாசத்துல ஒரு தடவையாவது பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகணும். லிப்ஸ்டிக் போட்டு வரவனும் தலையை தோட்டி வரவனும் நல்ல புருஷன் ஆயிடுவானா? பொண்டாட்டிக்கு தலை தோட்டி லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு நினைக்கிறவரே மத்த விஷயங்கள்ல எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. நீ சொல்றத பார்த்தா சரியான இழிச்ச வாய் தான் உனக்கு புருஷனா வரப்போறா. அந்த இழிச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ? இவர் இல்லங்க, நானு. ஆமாங்க, அந்த இடிச்சு வாயை வந்தாங்க. நேரத்துல அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சா அவங்களையே கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சீங்க. அவனுங்க போனா கலெக்ஷனை கரெக்டா பாத்துவான்னு அனுப்பிச்சேன். ஆமா. இதுக்கே வாழ்வாள்னு கத்துற. உங்க அம்மா கத்திட்டு இருக்கா என்னன்னு கேள்றா. சரிமா போடா. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. என்னமா? எங்கடா உன் மாமன்? எஸ் டியர் பாசமலர், வாட் கேன் ஐ டு? இத கொண்டு போய் வண்டியில வச்சிட்டு வா. ஓ, போர்ட்டர் பொன்னுசாமி வேலையா? நக்கலா? விஜய், இதுல 5000 ரூபாய் இருக்கு, உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. சரி. உங்க மச்சானு கூட தெரிய வேண்டாம். ஏமா? அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டி இருக்காரு பாரு. இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க அப்பனுக்கு கூட. சரிமா. எனக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு 500 ரூபாய் செலவு பணம் இல்லன்ட்டு மகளுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய், பெத்தது நானா இருந்தாலும் அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே. உடன்பிறப்பே, சலங்கை எடுத்துட்டியா? சலங்கன்னு என்ன மாமா? டேய், இப்பெல்லாம் ஜால்ராவுக்கு யாரும் மயங்குறது இல்ல, சலங்க சவுண்டுக்கு தாண்டா மயங்குறாங்க. டேய் டேய், உங்க அக்காவுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், உங்க மாமன் தான் கொடுத்தான்னு சொல்லு. என் ரத்தத்தின் ரத்தமே, கரகத்தின்னு எடுத்துட்டியா? கரகம்னா அது சலங்கைக்கு அடுத்த சவுண்டு. டேய், உனக்கு ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்துட்டு முடியாது பாரு, அதை பாத்துக்கிட்டு இருக்குது. வா போலாம் போலாம். இந்த பா, இந்த வீட்டுல சோறெல்லாம் போட மாட்டாங்க, லட்டு தான் தின்னுட்டு போ. ஐயோ மச்சான், நீங்களா? என்ன கேவலம், பிச்சைக்காரமா கையில அடி நிக்கிறீங்க. ஆமாண்டா, உங்க அக்காவை கட்டிக்கிட்டு அந்த நிலைமை தான். ஏண்டி ஒரு 50 ரூபா இருந்தா கூட. என்னது 50 ரூபாயா? வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு. அடேங்கப்பா, வாடா. போயிட்டு வரமா?